ஸோ வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயோ என்னத்தையும் போட்டாண்டி ஓடியாந்துரு. ஒரு 3 ப்ராடக்ட் நம்ம வெளியிருந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிவ்யூ தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரேச்செட் செட்டு ஒரு 46 ஐட்டம்ஸ் அந்த ரேச்செட் செட்டில் இருக்கும். அது எதுக்காக வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 100 350 ஓன் பண்ணிகிட்ருக்கோம். அது ஃப்யூச்சரில் சில பல மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக மெக்கானிக் ஷாப்கிட்ட போகாமல் நம்மளே எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் அந்த ஒரு ஃபுல் ரேச்செட் செட் வாங்கியிருக்கேன். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, எவ்ரி 500 ஒன்ஸ் நம்ம செயின் கிளீனிங் பண்ணணும், செயின் லூப் பண்ணி க்ளீன் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா செயினோட வியர் அண்ட் டியர் அதிகமாகி ஸோ அதிகமாக நம்மளுக்கு செலவு வச்சிரும். ஸோ அதுக்காக ஒரு ஃபுல் செட்டு நம்ம வாங்கியிருந்தேன். அதோட ரிவ்யூவும் நம்ம பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிக்கே கவர்மெண்ட் வந்து ஒரு செக்யூரிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பிளேட் ஒன்று தருவாங்க, HSRP பிளேட்ஸ். அந்த பிளேட் வந்து ரொம்பவும் மெலிசாக இருக்கனால காற்றுல போனாலே லைட்டாக மடங்கிடுது. ஸோ நீங்கள் வெளியே பார்த்துருப்பீங்க, அந்த பிளேட் அப்படியே மடக்கி வச்சுருப்பாங்க, அது வந்து நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் வந்து ஒரு நம்பர் பிளேட் ஹோல்டர் ஒன்று வாங்கினேன், லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக அதோட ரேட் வந்து 140 ருபீஸ் சொன்னாங்க. நான் ஒரு 50 ருபீஸ் கேட்டேன், அவங்க 50 ருபீஸ் தரல. ஸோ ஒரு 100 கேட்டேன், 100ம் தரல. 130 எப்படியோ பேசி 130க்கு நான் வாங்கிட்டேன். 30 ரூபா, 65 ரூபாண்ணா, 2500 ரூபா, 300 ரூபாண்ணா, 4,15,000 25 ரூபாண்ணா, 1 கோடி. சரி 40 ரூபா கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க. இந்தாங்க. சந்தாப்பா. தேங்க்ஸ்ண்ணா. ஏய் ஸோ அதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த ரேச்செட் செட்டு. ஆல்ரெடி நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கும் போது அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்காக மறுபடியும் பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு அந்த நம்பர் பிளேட் ஹோல்டர் பிளாக் கலரில் இருக்கும், நல்லாயிருக்கும், அதுவும் நம்ம பார்க்கலாம். இன்னொன்று இதோட ஃபுல் செட்டு, ஒரு செயின் கிளீனிங்கோட ஃபுல் செட்டு, அதுவும் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். அதில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த 46 பீஸ் டூல் செட்டு. நம்ம பைக்குக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருந்த சின்ன சின்ன பொருட்களையும் நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுதான் அதோட பாக்ஸு. ஆக்சுவலாக பாக்ஸ் குவாலிட்டி நல்லா இல்லை, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் அதோட ஃபுல் செட்ஸு. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபுல் ஒரு ரேச்செட் செட்டு வித் லாக் சிஸ்டமோட. ஸோ அந்த லாக்கை இப்படி லாக் பண்ணிட்டோம்னா இந்த பக்கம் ரொட்டேட் பண்ண முடியாது, இந்த பக்கம் பண்ணலாம். அதுவே இந்த லாக்கை இப்படி பண்ணிட்டோம்னா ஆன்டி கிளாக் வைஸும் பண்ணிக்கலாம், கிளாக் வைஸும் பண்ணிக்கலாம். அது ஒரு ஃபுல் ரேச்செட் செட் இது. ஸோ நெக்ஸ்ட்டு அது வந்து பென் டைப் ரேச்செட் செட்டு. ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டு ஸ்க்ரூ செட் மாதிரி சொல்லுவாங்க. இதில் நம்ம இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எடுத்து இப்படி போட்டுட்டு அவ்வளோதான், லாக் ஆகிடும். லாக் ஆகிட்டு நம்மளுக்கு எது தேவையோ ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது வந்து டீ கிளாம்னு சொல்லுவாங்க. சும்மா இப்படி ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பென் டைப்பு. நம்ம எங்கேயாவது பென் டைப்பில் யூஸ் பண்ணால் இப்படி பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்மால் ஆலன் கீ. இது எத்தனை இன்ச்சுன்னு ஆக்சுவலாக தெரியல, இதோட குவாலிட்டி நல்லா இருக்குமான்னு தெரியல, ரொம்ப மெலிசாக இருக்குது. ஸோ நான் இப்படி யூஸ் பண்ணாலும் இதை பார்த்து தான் யூஸ் பண்ணி, இதை நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கோம். இது எல்லாமே ரேச்செட் செட்ஸு. ஒவ்வொரு ஹெட்டுக்கும் ஒவ்வொரு மில்லிமீட்டர் சைஸ் இருக்குது. ஸோ இது ரவுண்ட் டைப்பு 8 இன்ச்சில், இது ஸ்க்ரூ டைப்பில் 3 இன்ச்சு, தென் 2 இன்ச்சு, 1 டைப் ஸ்க்ரூ இன்ச்சஸ். ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது, ஓகேவாக தான் இருக்குது. நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணும் போதுன்னு பார்த்தா தான் தெரியும். இதை எடுத்து எப்படி நம்ம ஃபிட் பண்ணோம்னா, இதை பட்டன் இருக்குது, பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதை உள்ளே ஊற்றிட்டு, ஸோ இந்த ரேச்செட்ஸ் எடுத்துகிட்டு இந்த பட்டன் ஒன்று இருக்குது, பட்டன் கிளிக் பண்ணிட்டு இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ள லாக் ஆகிரும். ஸோ லாக் ஆகிட்டு நமக்கு தேவையானதை ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாக் வைஸ் பண்ணிக்கலாம், இதை லாக்கை ப்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். நான் பார்த்து தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அது குவாலிட்டி ரொம்ப ஓகேவாக தான் இருக்குது. ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணும்போது தெரியும். இது பாருங்கள், பென் டைப்பில் இருக்குது, இதுவும் நல்லாயிருக்கு. ஒரு எக்ஸ்டென்ஷன் டூல் கொடுத்துருக்காங்க, இதை போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம் மாட்டேங்க, சாரி, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம், நல்லா இருக்குது. ஸோ அடுத்த ப்ராடக்டான ரிவ்யூ போகலாம்.
இதுதான் நான் சொன்ன ஹெச்எஸ்ஆர்பி நம்பர் பிளேட்டோட ஃப்ரண்ட் ஹோல்டரு. நல்லா, ஸோ இதுதான் அதோட பிளேட்டு, நல்லாயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்பர் பிளேட்டை உள்ளே வச்சு லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், ஆமாம், ரொம்பவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, என்னால் எடுக்க முடியல. ஓகே, நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிட்டு பார்ப்போம் எப்படின்னு. இது ஃப்ரண்ட் ஹோல்டரு, இது பேக் ஹோல்டர். நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அது மட்டும் ஏன் வரலன்னு தெரியல. ஸோ பேக் பிட் பிளேட்டு ரொம்ப பிளாஸ்டிக், நல்ல பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது, நல்லாவே திக்காக தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் இதோட ஃபிட்டிங்கோட வீடியோ வரும். ஸோ நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஹண்டர் 350க்காக சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் நான் வீடியோ எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை. ஸோ நெக்ஸ்ட்டு அக்சசரிஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். சாரி, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுதான் அந்த செயின் டூல் க்ளீனிங் கிட். ஒவ்வொன்றா எடுப்போம். அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஆக்சுவலி இதோட பிராண்ட் நேம் வந்து ஒட்டோராய்ஸ். இது வந்து செயின் லூப்ரிகண்ட்டு. நல்லா எத்தனை எம்எல் இது? 150 ml. ஓகே, நெக்ஸ்ட் செயின் கிளீனர். இதுவும் 150 ml தான், சேம் பிராண்ட் ஒட்டோராய்ஸ். ஸோ நம்மளுக்கு செயின் கிளீனிங் மட்டும் இல்லை, இன்னொரு ஐட்டமும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பாலிஷ், சேம் ஒட்டோராய்ஸ் கார் அண்ட் பைக் பாலிஷ் ரெண்டுமே பண்ணலாம் மாட்டேங்க. ஸோ இதுவும் நான் பாலிஷ் பண்ணிட்டு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பின்னாடி வர வீடியோவில். இது எத்தனை எம்எல் மென்ஷன் பண்ணல. இதெல்லாம் நல்லாயிருக்கு, ஒயிட் கலர் பாக்ஸ் நல்லாயிருக்கு. சூட்டபிள் ஃபார் கார்ஸ் அண்ட் பைக்ஸ், ஆல் சர்ஃபேஸ் ஷைன் ஸ்ப்ரே அண்ட் பஃப், ஸ்ப்ரே வைப் ஷைன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மெயின் மேட்ரு, இது வந்து செயின் கிளீனிங் ப்ரஷ்ஷு. ஓப்பன் பண்ணுறது காணும். இந்த செயின் கிளீனிங் ப்ரஷ்ஷு, இது வந்து பிளாஸ்டிக்கு, ஹாட் பிளாஸ்டிக் தான். செயின் நம்ம வந்து செயினை வீல விட்டுட்டு லைட்டாக க்ளீன் பண்ணோம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தும் கொடுத்துருக்காங்க. இது மைக்ரோ ஃபைபர் மாதிரி தெரியல, இருந்தாலும் டெக்ஸ்சர் லைட்டாக மைக்ரோ ஃபைபர் மாதிரி இல்லை, இருந்தாலும் ஓகே, ஒரு வண்டி துறைக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அந்த பாலிஷ் போட்டு பண்ணுறது ஒரு ஸ்பாஞ்சு. ஏதோ ஒரு நார்மல் ஸ்பாஞ்ச் மாதிரி, ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏதோ ஒரு நார்மல் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு 400 rupeesக்கு ஃபுல் செட்டு ஓகே தான். ஸோ இந்த 3 ப்ராடக்ட் தான் நம்ம வெளியிருந்து வாங்கியிருந்தோம். 2 வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினோம், 1 வந்து லோக்கல் ஷாப்லேருந்து வாங்கினோம். ஸோ இதுக்கான ப்ராக்டிக்கல் ரிவ்யூ நம்ம வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்துலேயும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டா, பை பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இருக்குதே.